ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இடியாப்பம் பண்ணியிருக்கேங்க. இடியாப்பத்தட்டு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து அது ஒட்டிக்குதுங்கிறதுனால அது கொஞ்சம் பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி வாழை இலையில வந்து வாழை இலை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டேன். 2 2 இடியாப்பம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி இட்லி தட்டுலே வந்து போட்டேன். அதுவுமே நல்லா தான் வந்துச்சு. ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் பிசைஞ்சிட்டேன். சரி மார்னிங்குக்கும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போது இடியாப்பம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எடுக்கலான் இருக்கேன். தேங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் தான் அடிக்கடி வந்து இடியாப்பம் செய்வாங்க. எனக்கு வேலை பளு காரணமாக என்னால் செய்ய முடியல. இனிமேல் தான் செய்யணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு 15 நாளாக வந்து இடியாப்பம் பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியல. இன்றைக்கி தான் ஒரு வழியாக பண்ணியிருக்கேன்.